ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச நடிகை சமந்தா இருக்காங்க இல்லையா. அவங்க தினதிப்படம் வந்துட்டு இன்னைக்கு காலையில் 2வது திருமணம் அப்படின்றத பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வெகு விமர்சையாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, சினிமா செலிபிரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு திருமணம் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரொம்பவே சிம்பிளாக வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஈசா யோகா மையம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலரான கோயிலில் வந்துட்டு ரொம்பவே க்ளோஸ்டு சர்க்கிள்ஸ், அதாவது ஆல் ஓவராக வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு 20 பேர் அந்த அளவுக்கு தான் வந்துட்டு பார்த்தோன்னா அந்த ஃபங்க்ஷன்லேயே கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளோ சிம்பிளாக வந்துட்டு தன்னுடைய வெப் சீரிஸினுடைய டைரக்டரான ராஜ் நிடிமோர் இருக்கார் இல்லையா, அவரை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே வந்துட்டு கடந்த ஒரு சில மாதங்களாகவே டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோன்னா 2 பேரும் கூடிய சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸஸும் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. சமந்தா அவர்கள் தயாரிக்கக்கூடிய படம் இருக்கு இல்லையா, அதை சேர்ந்து வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதை தாண்டி நடிகை சமந்தா அவர்களுடைய பிராண்ட் ரிவீலுடைய ஃபங்க்ஷனுக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் நிடிமோரும் வந்துட்டு பல இடங்கள்லாம் சமந்தா கூட பார்க்க முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன முறைப்படி சமந்தா அவர்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யார் இந்த ராஜ் நிடிமோர் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி சமந்தா இருக்காங்க இல்லையா, சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் வந்துட்டு பார்த்தோம்னா 2017 லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 2021 வந்துட்டு ஒரு சில காரணங்கள்னால பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்றது விவாகரத்தில் போய் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா நாக சைத்தன்யா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இம்மீடியட்டாக அடுத்த ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லைஃப்ல மூவ் ஆன் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் நடிகை சமந்தா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி சொல்றது, ஒரு மாதிரி சிங்கிள் லைஃப் அப்படின்றத வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி தெரியலையே. அது மட்டும் இல்லாமல் சமந்தாவுடைய லைஃப் அப்படின்றது இப்படியே போகிறதா இல்லை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பலதும் வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு இந்த மயோசிடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயினுடைய தாக்கம் அப்படின்றது ஏற்பட்டுச்சு. நடுவில் ரொம்பவே பார்த்தோம் அப்படின்னா ஒல்லியாக இருந்தாங்க, அதாவது உடல் மெலிஞ்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே சமந்தாக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்களே வந்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட் டீம் எடுத்து இன்னொரு பக்கத்தில் ஜிம்முக்கும் போயிட்டு வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு கம்பேக், அதுவும் ஸ்ட்ராங்கான கம்பேக் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ஃபேமிலி மேன் அந்த சீரீஸ் இறக்குன ராஜ் நிடிமோர் இருக்கார் இல்லையா, அவரோட வந்துட்டு பார்த்தோம்னா ஃபோட்டோஸ் அப்படின்றத அடிக்கடி வெளியிடுறது, அதை தாண்டி பொது இடங்களில் 2 பேரையும் ஃபோட்டோஸ் எடுத்து ஃபேன்ஸ் வந்துட்டு வெளியிடுறது அப்படின்றது தொடர்ச்சியான ஒரு கதையாகவே போய்கிட்டு இருக்கும் போது தான் அஃபீஷியலாக இன்னைக்கு காலையில் வந்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்றது நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ யார் இந்த ராஜ் நிடிமோர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆந்திராவை சேர்ந்தவர் அப்படின்னே சொல்லலாம். ஆந்திராவில் அவருடைய ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு போகிறாரு. அமெரிக்காவுக்கு போய் அங்கே வந்துட்டு டைரக்டர் டிகே, ஸோ ராஜ் நிடிமோர் அண்ட் டிகே அவங்களுடைய காம்பினேஷன் வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்பவே பாப்புலரான ஒரு காம்பினேஷன். அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து டைரக்ட் பண்ண சீரீஸ்லாம் பார்த்தோம்னா சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த சீரீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு பார்த்தோம்னா டிகே இருக்கார் இல்லையா, அவரோட ஜாயின் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ரிஸ் எடுக்கிறது, அதை தாண்டி ஆங்கில படங்கள் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. அங்கே இங்கே சுற்றி கடைசியாக வந்துட்டு பார்த்தோம்னா பாலிவுட்டில் ஐக்கியமாகிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜ் நிடிமோருக்கும் திருமணம் அப்படின்றது நடந்து அதுக்கப்புறமா அது விவாகரத்தில் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தோம்னா பரஸ்பரம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற பாண்டிங்குள்ளே தான் ராஜ் நிடிமோரும் சமந்தா அவர்களும் ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பேருடைய லைஃப்பில் நடந்த விஷயங்கள், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 பேருமே சிங்கிள் லைஃப், அதை தாண்டி 2 பேருக்கும் நடந்த விஷயங்கள் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி அப்படின்றதுனால அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அடுத்த கட்டத்துக்கு போனதுக்கு அப்புறமாவும் வெளியிலலாம் பெரிய அளவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜோடியாக சுற்றுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணது கிடையாது. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது க்ளோஸ்டு சர்க்கிள்லேயே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கங்கே அரசல் புரசலாக வந்துட்டு நியூஸஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகியிருந்தாலும் கூட சமந்தா இருக்காங்க இல்லையா, சமந்தாக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு அப்பப்போ ரூமர் ஸ்ப்ரெட் ஆனாலும் கூட அதை பற்றிலாம் சமந்தா வாயை திறக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்துட்டு வெளியில் சொல்கிறதுக்கு முன்னாடி அது நம்மளுது அப்படின்னு சொல்லிட்டு பர்மனண்ட் ஆகணும், அந்த விஷயம் வந்துட்டு கடைசி வரைக்கும் போய் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா நினச்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி போகும்போது தான் வந்துட்டு ஈசாவில் இருக்கக்கூடிய லிங்க பைரவி கோயில் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பூத சுத்தி விவாகா அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில் தான் இவங்களுடைய கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பூத சுத்தி விவாகா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பஞ்ச பூதங்கள் இருக்கு இல்லையா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த 5 பூதங்களையுமே வந்துட்டு பார்த்தோம்னா பியூரிஃபை பண்ணி, அதாவது சுத்திகரித்து அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம்னா பாண்டிங் இருக்கு இல்லையா, அந்த பாண்டிங்கை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங்கை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பண்ணப்படுறது தான் இந்த பூத சுத்தி விவாகா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஆல்ரெடியே வந்துட்டு லைஃப்பில் நடந்த ஒரு சில கசப்பான விஷயங்கள், அதை தாண்டி வந்துட்டு இந்த உறவு நம்மளுடைய லைஃப் லாங் வந்துட்டு நம்ம கூட வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது, இந்த மாதிரியான காரணங்களால தான் இப்படி ஒரு ப்ரொசீஜரை சமந்தா தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கம் போல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சமந்தாவுடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு பரவாயில்ல, அவங்க இனிமேலாவது வந்துட்டு ஒரு ஹாப்பியான லைஃப் அப்படின்றது வாழட்டும். ஏன்னா எல்லாருடைய லைஃப்புமே ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும், ஒரு சிலருக்கு ஒரு சில நடக்கக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது நடக்கும். அதுலேருந்து மீண்டு வந்து நம்ம தான் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி வந்துட்டு மீண்டெழுந்து ஒருத்தவங்க வந்து தன்னுடைய லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அவங்களை அடிச்சு உட்கார வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பல பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சமந்தா அவருடைய இந்த கல்யாணத்தையும் கொச்சப்படுத்தி அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரோலாக போடுறது, இல்லைன்னா அதை வந்துட்டு தப்பாக பேசுறது அப்படின்றதையும் ஒரு கேங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு சமந்தாவுக்கு அப்படின்னு சொல்லி கிடையாது, யாருக்கா இருந்தாலுமே எந்த சினிமா செலிபிரிட்டிஸ் அதை தாண்டி ஒரு வெல் நோன் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து நம்ம தலையை கொண்டு போய் விடுறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை பலர் ஈஸியாகவே பண்ணுவாங்க. அதுவும் அவங்க நெகட்டிவ் ஷேடு கொண்டு வரணும் அப்படின்னா அதை இன்னும் மும்முரமாக பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே விஷயங்கள் தான் சமந்தாவுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. பட் சமந்தா இதை கண்டெல்லாம் கவுண்டு போறவங்க இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பேசினாலும் அதெல்லாம் தட்டி விட்டுட்டு தன்னுடைய கெரியரையும் தன்னுடைய ஜேர்னியையும் நோக்கி ஓடக்கூடிய ஒரு பெண் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சேனல் சார்பாகவும் சமந்தா அவர்களுக்கு ரொம்ப பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸையும் விஷஸையும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தரேன்.